அண்ட சராசரத்தினுடைய ஹாலிக் படைப்பாளன். அதை சொல்லப்போனால் இந்து வேதங்களில் பிரம்மான்னு சொல்லுவாங்க. படைக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாலிக்காக இருக்கிறான், மாலிக்காக இருக்கிறான், ராசிக்காக இருக்கிறான். அவனுடைய படைப்பில் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமானவனாக இருக்கிறான். அவனுடைய படைப்பில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத படைப்பு. மனிதர்களும் படைக்கிறாங்க, மனிதர்களுடைய படைப்பு இருக்குதே பரிபூர்ணம் இல்லாதது. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு நேரத்தில் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க, ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னால் விமானங்கிற ஒன்று இல்லை, விமானங்கிற ஒன்று இல்லாமல் இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, பறவைகள் போல நாமளும் பறந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கக்கூடிய ஏதோ ஒரு சிந்தனையில் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் பரிபூர்ணமானதா அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய காலத்துக்கு பிறகு இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதில் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்து அதனுடைய செயல்பாட்டில், அதனுடைய வேகத்தில், அதனுடைய என்ன சொல்கிறது, மெக்கானிக்கல் நுட்பங்களில் பல மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் மாற்றங்களுக்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்குது, இன்னும் மாற்றுவாங்க. அதே மாதிரி ஒரு காரை கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்ச காலத்தில் அந்த காருக்கான ஒரு வடிவத்தை அமைச்சாங்க. இன்றைக்கி அந்த கார் இருக்குது. இன்றைக்கும் அதனுடைய பல மாற்றங்கள் கண்டு இன்றைக்கி ஒரு ஹை டெக்னாலஜி இங்கே கூடிய நிலைமையில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பல மாற்றங்கள் அது கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க. இன்னும் மாறும். மனிதனுடைய படைப்புகள் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து ஒரு முழுமையான படைப்பாக ஆக்கப்படவே இல்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு படைப்பும் முழுமையான படைப்பாக ஆக்கப்படவே இல்லை. அல்லாஹ் தஆலா ஹாலிக், அவனும் படைக்கிறான். அவனுடைய படைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக ஒரு எறும்பு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அந்த எறும்பை படைச்ச அந்த காலத்திலிருந்து எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு முன்னால் படைக்கப்பட்ட அந்த எறும்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதனுடைய சைஸில், அதனுடைய அளவில், அதனுடைய அமைப்பில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னா, அல்லாஹுடைய படைப்பில் இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அவசியம் மனிதனுக்கு ஏற்பட்டதே கிடையாது. உதாரணமாக நம்மளை சொல்லலாம், மனிதர்களாகிய நமக்கு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த ஒரு தோற்றத்தில் படைச்சானோ அதே தோற்றத்தில் தான் இன்றைக்கி நம்மளும் படைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே 2 கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், அதே காது, அதே கை, அதே கால், அதே உடம்புல உள்ள பார்ட்ஸுகள் அப்படியே தான் இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்றமும், டெக்னாலஜிகள் மாறிக்கொண்டிருக்குது, காலங்கள் மாறிக்கொண்டிருக்குது, மக்கள் எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்கள் கண்டு கொண்டுட்டு இருக்காங்க. பூமியை விட்டு மனிதன் சந்திரனுக்கு போயிட்டான், செவ்வாய்க்கும் போயிட்டான். இன்னும் பல முன்னேற்றங்கள் கண்டாலும் இப்போ இதுக்குங்க ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் சரி இந்த 2 கையை வச்சு மனிதனால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. இப்போ டெக்னாலஜிகள் கூடி போச்சு, அறிவியல் கூடி போச்சு, மனிதனுடைய அறிவும் கூடி போச்சு, இன்றைக்கி பல உலக பொருள்கள், சாதனங்கள் கூடி போச்சு. அதனால் மனிதனுக்கு 2 கை பத்தாது, இன்னும் ஒரு 2 கை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா, அல்லாஹு தஆலா எதை படைச்சானோ அந்த படைப்பில் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக இருக்கிறான். அது 5000 ஆண்டுகளுக்கோ இல்லை அதற்கும் கூடுதலான ஆண்டுகளுக்கோ முன்னால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த உறுப்புகள் எப்படி போதுமானதாக இருக்குதோ, இதே போல இன்னும் 5000 வருடங்கள் இந்த பூமி இருந்தாலும், மனிதர்கள் வாழ்ந்தாலும், எவ்வளவு டெக்னாலஜிகள் முன்னேற்றங்கள் அடைஞ்சாலும், மனிதனுடைய இந்த உறுப்புகளில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. இந்த உறுப்புகளை வைத்தே இந்த உலகத்தில் மனிதனால எல்லா செயல்பாடுகளையும் எல்லா செயல்களையும் செய்ய முடியும்ங்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு முன்னால நிதர்சனமான உண்மை.
எல்லாத்திலையுமே நிதர்சனமான உண்மை. நம்முடைய கண்ணில் எந்த மாற்றமும் வர வேண்டிய தேவையில்லை, நம்முடைய காதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை, நம்முடைய உடல் உறுப்புகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. எல்லா டெக்னாலஜிலும் எல்லா முன்னேற்றத்துக்கும் இந்த உடல் உறுப்புகள் ஈடு கொடுக்கும். இது கியாமத்து வரைக்கும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள மனிதனுடைய இது. பிரியவர்களே, இதே போலதான் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம் குர்ஆன் இருக்கே, குர்ஆனுடைய சட்டங்கள் இருக்குதே, இதுவும் காலத்தால மாற்றப்பட வேண்டிய அவசியப்படக்கூடியது அல்ல. காலங்கள் மாறலாம், மனிதர்களுடைய டெக்னாலஜிகள் முன்னேறலாம், மனிதர்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை, அல்லாஹ் கொடுத்த குர்ஆன் இந்த உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய டெக்னாலஜி முன்னேற்றத்தை, விஞ்ஞான முன்னேற்றங்கள் இந்த மனிதர்கள், மனித சமுதாயம் கண்டாலும் இந்த குர்ஆனோ குர்ஆனுடைய சட்டங்களோ மாற்றினால்தான் இந்த மனித சமுதாயம் சீரடையும் கூடிய அவசியம் இல்லை. எப்படி இப்ப ஒரு உதாரணமா மனித உடம்புல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஏதாவது ஒன்றை எடுத்துட்டு வேறொன்றை சேர்த்தால் இந்த மனித, அதாவது நம்மளை போன்றவர்களுடைய செயல்பாடு செயல்படுத்த முடியாது. உதாரணமாக நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு சில பேருக்கு நோயின் காரணமாக கால் எடுத்துடுறாங்க, காலுக்கு பதிலாக ஒரு பொய்க்கால் அதே மாதிரியே ஒரு காலை செஞ்சு வைக்கிறாங்க. வச்சாலும் கூட இயற்கையாக ஒரு மனிதனுடைய கால் எப்படி நடக்க முடியுமோ, கால் இருக்கக்கூடிய மனிதன் நடக்க முடியுமோ, ஓட முடியுமோ, செயல்படுமோ, அப்படிப்பட்ட செயலை அந்த செயற்கை கால் பொருத்தின மனிதனால செய்ய முடியாது. செயற்கை கை பொருத்தப்பட்ட மனிதனால செய்ய முடியாது. செயற்கை கண் பொருத்தப்பட்ட மனிதனால பார்க்க முடியாது. எப்படி வேற ஒன்றை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இந்த மனிதன் செயல்பட முடியாம போய்விடுகிறானோ, அதே மாதிரி இந்த குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாற்றமாக இன்னொரு சட்டத்தை அதில் கொண்டு வந்து சேர்க்கும் போது மனித சமுதாயம் சீர்கெட்டு போகும், செயல்பட முடியாம போகும், பல குழப்பங்களுக்குள்ள உட்படும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இதுதான், நிதர்சனமான உண்மை. சுருக்கமாக ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு, குர்ஆனுடைய சட்டம், அல்லாஹுடைய சட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சட்டம், பெண்களுக்கு சம்பந்தமான படுதாவுடைய சட்டம். இது பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிக உயர்தரமான உயர்வான ஒரு பாதுகாப்பு அம்சம். பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு செயல், பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய முன்னேற்றம், ஆணாதிக்க தன்மைக்கு எதிரான செயல்பாடு குர்ஆன்ல, இஸ்லாமிய சட்டத்தில் பெண்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னால் கூட ஒரு நண்பரிடத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லும் போது இந்த விஷயத்தை சொன்னேன். பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகளை நாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்களாகிய நாம் கொடி பிடிப்போம், எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு, பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்குது. பெண்களுக்கு எந்த உரிமையிலையும் குறை வைக்கல. இன்னைக்கு மாற்றார்கள், மற்ற மக்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி பெண்களை இஸ்லாம் என்ன சொல்லுது, அடிமைப்படுத்துது, பெண்களை அடிமைப்படுத்துது. அதன் காரணமாக அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை விதிக்குது. நாங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதாக பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோங்கக்கூடிய பேரில் பெண்களை நவீன அடிமைகளாக மாற்றிட்டாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோங்கக்கூடிய பேரில் பெண்களை என்ன ஆக்கிட்டாங்க, நவீன அடிமைகளாக ஆக்கிட்டாங்க. பெண்களுடைய கண், கை, காலு, அவங்களுடைய ஒவ்வொரு உடல் அங்கமும், ஒரு காலம் இருந்தது பெண்களை விபச்சாரியாக, அந்த பெண்களை விலை மாதுகளாக, அவங்கள ஒரு சிலர் பேர் மட்டும் பார்க்கவும் அனுபவிக்கவும் கூட ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தை விட கொஞ்சம் முன்னேற்றமாகி பெண்களுடைய ஒவ்வொரு உடல் அங்கத்தையும் காசாக்கிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுடைய ஒவ்வொரு உடல் அங்கமும், அவங்களுடைய கண்ணும் காசாக்கப்படுது, அவங்களுடைய கையும் காசாக்கப்படுது, அவங்களுடைய காலும் காசாக்கப்படுது, அவங்களுடைய முக பாவனையும் காசாக்கப்படுது. என்ன ஆக்கிட்டாங்க,
பெண்களை நவீன அடிமைகளாக ஆக்கிட்டாங்க. ஒரு கார் விளம்பரத்துக்கு பெண் பயன்படுத்தப்படுறா, செருப்புக்கு பெண் பயன்படுத்தப்படுறா. எல்லா நிலைமைகளையும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அறிவாளிகள்னு சொல்றாங்க, பெண்களை 2 பீஸ் ஆடைகளோட நடக்க விட்டு அதை காட்சிப்படுத்தி அதை பணப்படுத்துறாங்க, காசாக ஆக்குறாங்க. காட்சிப்படுத்தி காசாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்துருப்பீங்க எல்லாரும், கிட்டத்தட்ட பத்திரிகையில் வந்த விஷயம், 1600 ஆபாச இணையதளங்கள் முடக்கப்பட்டது அரசாங்கத்தால். 6600க்கு மேலே எனக்கு கவனம் இல்லை, அது கூடுதல் குறைவாக கூட இருக்கலாம். பத்திரிகையில் வந்துச்சு. வந்த மறுநாள், ஒரு நாள் போக அதுக்கு அடுத்த நாள் அந்த முடக்கப்பட்ட இணையதளங்கள் திறக்கப்பட்டது. அதற்கான என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்ப்புகளுக்காக மக்களுடைய எதிர்ப்பை முன்னிட்டு இது நீக்கப்பட்டது. அதே நேரத்தில் தான் சசி பெருமாள் இந்த டெலிஃபோன் டவர்ல ஏறி தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்தது. அந்த நேரத்தில் மதுவிலக்குக்கு ஆதரவாக பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்த நேரம். இந்த போராட்டத்தை கொண்டு இந்தியாவில் தமிழகத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல, இந்தியாவில் எந்த மாற்றமும் ஏற்படல. ஒரு நாள் 1600 இணையதளங்கள் முடக்கப்பட்டது. ஒரு நாளில் என்ன செய்யப்பட்டது? அது நீக்கப்பட்டது. என்ன காரணம்? யாருக்காக செய்யப்பட்டுச்சு? இணையதளத்தினால அந்த ஆபாச படங்கள்ங்கிறது என்ன? அது வெறும் சில ஆடைகளை உடுத்திக்கிட்டு, குறைவான ஆடைகளை உடுத்திட்டு பெண்கள் வர்றதா? படுக்கை அறை காட்சிகள் கொடூரமான, கேவலமான, அசிங்கமான, சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் அதில் பயன்படுத்தப்பட்டு பெரிய பெரிய பண முதலைகளுடைய கஜானாக்கள் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுடைய எதிர்ப்பு தாங்க முடியல, அரசாங்கம் குனிஞ்சிட்டாங்க கீழே, மறுநாளே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ பெரிய சோழே, பெண்களை நாங்கள் சுதந்திரம் கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் அவங்கள மேன்மைப்படுத்திட்டோம், அவங்கள சுதந்திரம் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு வாழ்க்கை ஆதாரங்களை நாங்கள் முன்னேற்றிட்டோம்னு சொல்லி பெண்களை நவீன அடிமைகளாக இன்னைக்கு அவங்களுடைய கருத்தை அடிமைப்படுத்திட்டாங்க, அவங்களுடைய சிந்தனையை அடிமைப்படுத்திட்டாங்க. பணத்துக்கு அடிமையாக, ஆண்களுக்கு அடிமையாக இன்னைக்கு ஆணாதிக்க சமுதாயம் கொண்டு வந்துட்டது. பெண்களுக்கு சரியான சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்திருக்குது. இஸ்லாம் கொடுத்த அந்த சுதந்திரத்தின் பிரகாரம் எந்த பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அவங்க கண்ணியமானவர்களாக வாழ்றாங்க, அவங்கள கண்ணியமானவர்களாக அவங்களை பார்க்கப்படுறாங்க. அவங்க மேல எந்த விதமான பாலியல் தொந்தரவோ, எந்த விதமான சிரமங்களோ, கஷ்டங்களோ கொடுக்கப்படாமல் ராணியை போல ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பெண்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எந்த பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பெண்கள் வெளியாக்கப்பட்டாங்க. பெண்கள், நானும் இதை ஒரு விஷயத்தில் எழுதியிருந்தேன், ஒரே ஒரு விஷயம், அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் இதை ஒரு இதில் எழுதியிருந்தேன். பெண்களை நாங்கள் சுதந்திரம் கொடுத்தோம், சுதந்திரம் கொடுக்குறோம்னு சொல்லி பெண்களை வீட்டை விட்டு வெளியாக்கிட்டீங்க, பெண்களை வீட்டை விட்டு வெளியாக்கிட்டீங்க. பெண்களுக்குன்னு இறைவன் கொடுத்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? குழந்தைகளுடைய பராமரிப்பு. வீட்டில் குழந்தை ராத்திரியில் எழுந்து அழுதுன்னா நாம் சொல்லுவோம், நான் தான் என் பிள்ளைக்கு தகப்பேன்னு மார்த்தட்டி சொல்லிக்குவோம். ராத்திரி 12 மணிக்கு அந்த குழந்தை அழுகும் போது அந்த குழந்தை எதுக்காக அழுகுதுங்கிறது அந்த தாயை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த தாயினுடைய கை அந்த குழந்தை மேலே பட்டு அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடும். அந்த குழந்தையினுடைய பராமரிப்புங்கிறது யாருடைய கையில் இருக்கு? தாயுடைய. 10 ஆண்கள் சேர்ந்தாலும் ஒரு குழந்தையை சமாளிக்க முடியாது. ஒரு பெண் சமாளிச்சுட்டா 10 குழந்தைகளை, 10 குழந்தை ஒரு பெண் சமாளிப்பா. 10 ஆண் சேர்ந்தாலும் ஒரு குழந்தையை சமாளிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை படைச்ச இறைவன் அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கிறானே, அந்த பெண் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியாக்கிட்டீங்க. அந்த பெண் போன இடம் காலியா இருக்குது. அந்த இடத்தை யார் பூர்த்தி செய்வா? யாரால பூர்த்தி செய்ய முடியும்? கணவனால பூர்த்தி செய்ய முடியுமா? சகோதரனால பூர்த்தி செய்ய முடியுமா? தகப்பனால பூர்த்தி செய்ய முடியுமா? இல்ல அரசாங்கம் பூர்த்தி செய்யுமா? அதை அப்படி அந்த இடம் காலியானதன் காரணமாக இன்னைக்கு அப்படிப்பட்ட இடத்துல உருவாகக்கூடிய குழந்தைகள் வன்முறை சிந்தனையோடு உருவாகிறாங்கன்னு பேப்பர்ல எழுதுறான். ஆனாலும் அவன் சொல்றான் இதுதான் சரின்னு சொல்றான். அவங்களுக்கே புரியல. ஏன்னா சரியான மார்க்கம், சரியான வழி இஸ்லாம் காமிச்சு கொடுத்த வழி. அந்த வழியை நாம் பின்பற்றதை கொண்டு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எது சொன்னனோ கேட்கணுமோ அதைப்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானா. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.